இவ்வாலயமானது ஒரே கோபுரத்தில் கைலாசநாதரும் தட்சிணாமூர்த்தியும் அமைய பெற்றிருக்கின்றார்கள். வேறெங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு, தட்சிணாமூர்த்தி சுவாமியானவர் பஞ்சாசன வேதிகை என்று சொல்லக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். முதலிலே கூர்மாசனம் என்று சொல்லக்கூடியது, ஆமை வடிவாக இருக்கக்கூடிய கூர்மாசனமும், அதைத் தொடர்ந்து நாகாசனம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான நாகங்கள் ஆசனமாக அமைய பெற்று அனந்தன், பத்மன், வைராக்கியன், கார்கோடகன், சங்கபாலகன், குளிகன், மகாநாகன் என்று சொல்லக்கூடிய நாகங்கள், அஷ்ட நாகங்களுடைய ஆசனங்களாக அமைய பெற்று 2வது ஆசனமாகவும், 3வது ஆசனமாக சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சிம்மங்களின் ஆசனமாகவும், அதைத் தொடர்ந்து 4வது ஆசனமாக ரிஷியாசனம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான ரிஷிகள் அந்த ஆசனத்திலும், அதைத் தொடர்ந்து பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய தாமரையினுடைய வடிவாக அமைய பெற்ற ஆசனமாகவும், ஆகையால் கூர்மாசனம், நாகாசனம், சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனங்களில் அமர்ந்து, அதனுடன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பிரியமான அந்த கஜம் என்று சொல்லக்கூடிய யானையும் அங்கு ஆசனமாக அமைய பெற்றிருக்கின்றது. ஆகையால் கஜாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனமும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆசனத்திலே விமலாசனம் என்கின்ற பத்மாசனத்திற்கு மேலே விமலாசனம் என்கின்ற ஆசனம் அமைத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி அவர்கள் யோக குருவாக யோகாசனத்தில் அமர்ந்து காட்சியளிக்கிறார்.